பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 118 23 வசனத்தின்படி, இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். நம்முடைய கண்ணுக்கு, நம்ம சொந்த கண்ணுக்கே ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்கள் தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. பைபிள்ல பல ஆச்சரியங்களை நம்ம விவரித்து சொல்ல முடியும். இப்போ விசேஷர்கள்லாம் பாருங்க, ஒரு ஆச்சரியத்தை கண்டாங்க. இந்த மத்திய 8ஆம் அதிகாரத்துல நீங்க 27 படிக்கும்போது, கடல்ல போயிட்டு காற்றும் கடலும் பயங்கரமா கொந்தளிக்குது. அவர்கள் கதறி அழும்போது, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை காப்பாற்றும் சொல்லும்போது, ஆண்டு எழுப்பி காற்றே கடலே இறையாதே அமைதலாயிரு என்ற வார்த்தையை எங்க சொல்லுவார். சொன்ன உடனே அவர்கள் ஆச்சரியப்பட்டு என்னடா இது, இப்படிப்பட்ட தேவன் அவங்க வாழ்க்கையில காற்றும் கடலுமாகிய வேதனையும் கண்ணீரும் கொந்தளித்து போராடி கொண்டிருக்கிறதா? கலங்காதீங்க. அது என்னதான் கொந்தளித்தால், என்னதான் விரோதமாக எழுப்பினாலும், நீ தேவனை கூப்பிடும் போது, தேவனை நம்பும் போது, காற்றே கடலே இறையாது என்று சொல்லி அதை அமைதியில் உண்டு பண்ணக்கூடிய ஆச்சரியத்தை தேவன் ஏற்படுத்துவார். வாழ்க்கையில போராட்டம் வரும், கண்ணீர் வரும், நீங்க கவலைப்படாதீங்க. தேவனை நோக்கி பார்க்கும் போது எல்லாம் ஒரு நாள் அது அமைதலாய் மாறும். ஆச்சரியத்தை நீங்க பார்ப்பீங்க. இப்படி பரிசுத்த வேதத்திலே பல இடங்களிலே ஆச்சரியப்பட்டார்கள். மத்தை நீங்கள் 9 படிக்கும் போது 33 அப்படிதான் ஆச்சரியப்பட்டார்கள். அவர் செய்த அற்புதங்கள், செய்த அதிசயங்கள்லாம் ஆச்சரியத்துக்குரியதாக மாறுது. இவர் எப்படிப்பட்ட ஒரு, அங்க பாருங்க, பிறவி குருடன் ஆச்சரியப்படவிட கண்கள் திறந்து அதிசயங்களை செய்தார். உங்க வாழ்க்கையில ஆண்டு அற்புதம் செய்வார். 2 வசனங்கள் நம்ம ஞாபகப்படுத்துறோம் பாருங்க. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், நீங்க அதை படிக்கும் போது அழகான ஒரு 26ஆம் வசனம் இருக்கும். தாவீது ஜோனத்தான் என்கிற சவுலுடைய மகனை குறித்து அங்க அழகாக எழுதுவார். உன்னுடைய அன்பு, உன்னுடைய சிநேகம் ஆச்சரியமானது. ஸ்திரீனுடைய அன்பை விட சிநேகத்தை விட ரொம்ப ஆச்சரியமானது. எனக்கு புரியவே இல்லை, நான் உனக்காக வியாகுலப்படுகிறேன். சவுலும் ஜோனத்தான் ஒரே போல செத்துருவாங்க. அப்போ அவங்களுடைய பிணத்துக்கு முன்னாடி போய் தாவீது அன்பை நினைவு கூறுவான். தேவ மக்களே, உங்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் சில நண்பர்களை, சில ஒரு நல்ல உள்ளங்களை, நம்ம நேசிக்கிற உள்ளங்களை வைத்திருப்பார். அது ஆச்சரியம் தான். இது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியம். ஒருவரும் கடந்து வரக்கூடிய, அதை நம்ம கிட்ட சேரக்கூடாத நிலையில் இருந்த நம்மை மாற்றி நம்மை நேசிக்கக்கூடிய உள்ளங்களை திரும்பி பாருங்க. உங்களை பகைக்கிறவங்களை விட்டுருங்க, உங்களை வெறுக்கிறவங்களை விட்டுருங்க, உங்களை குறை பேசுகிற ஆளை விட்டுருங்க. உன்னை நேசிக்கிறதுக்கு ஆட்களை வைத்திருக்காங்க. இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு எல்லாம் ஆச்சரியமாயிற்று. உங்க கண்களுக்கு ஆச்சரியம் வேணுமா? அதிசயத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா? தேவன் உங்களை நடத்துகிற அந்த அற்புதமான ஆச்சரியமான அந்த அன்புக்கு நேர கடந்து வாங்க. ஒவ்வொரு மனித வாழ்க்கையில தேவன் செய்வதெல்லாம் ஆச்சரியமா அற்புதமா. 38 வருஷமாய் படுத்து கிடந்தவனை எழுந்து ஓடுறான். அதுக்கு அதுனா ஆச்சரியங்க. உங்க வாழ்க்கை கூட பல வருஷம் நீங்க கடந்தீங்களா? பல வருஷம் உங்களை சீண்டுவார் இல்லையா? உங்களை கண்டுகொள்ளலையா? ஐயோ என்று புலம்புறீங்க. கவலைப்படாதீங்க. அவன் கடலுக்கு முறையிட்டு இருப்பானுங்க. தெய்வமே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா, என் கண்ணீரை மாற்ற மாட்டீங்களா, புலம்பிருப்பானுங்கிறேன். அவனை தேடி மகனை அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அவனுக்கே புரியல. யாரோ ஒருத்தர் எனக்கு தூக்கி இந்த குளத்தை விடுவாங்க, என் பாவத்தை நீக்குவாங்க, நான் நடந்து வருவேன் நினைச்சா. ஆச்சரியம் பாருங்க. ஆண்ட ஒரே வார்த்தை, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த ஒரு வார்த்தையில தேவ பிரசனம் வெளிப்பட்டதுங்க, வல்லமை வெளிப்பட்டது. நீங்க எதே 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு பாருங்க. அங்க குஷ்டரோகத்தில் காணப்பட்ட அந்த நாகமான் என்ற அரசன், அந்த தலைவனுக்கு ஒரு நல்ல ஆச்சரியம். போய் யோர்தான முழுக்க அவன் சலித்தான். எங்க ஊர சுத்தமான நதி ஓலையா, அந்த அழுக்கான நதி தானே குளிக்கணுமா? அங்க மனுஷன் இறைவனுக்கு கீழ்ப்படிஞ்சா அவன் வாழ்க்கை ஆச்சரியம் பாருங்க. அவன் 7 முறை இறைவனுடைய வார்த்தைக்கு நம்பி கீழ்ப்படிந்தாங்க. இயேசுடைய அற்புதம் மேல் இறங்கி வந்தது, சுகமாக்கப்பட்டது. உங்க வாழ்க்கை சுகமாக்கி நீங்கள் ஆச்சரியத்துக்கு உரியவர்களாய் மாற வேண்டும் என்றால் தேவ சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படி வேண்டும். பாருங்க, 7 முறை தண்ணியில மூழ்கினான். இயேசு கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா, சிறு பிள்ளையின் மாம்சம் போல அவன் மாம்சம் அழகாக மாறி. கர்த்தர் உங்க பார்வைக்கு, உங்க கண்ணுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வர 1000 சாட்சிகளை சொல்லலாம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்கல, நன்மையை பார்க்கல, குழந்தையில எதுவுமே இல்லை, கலங்காதீங்க. உங்க கண்கள் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார். அண்ணாள் என்ற பெண்ணுக்கு குழந்தை இல்லைங்க. தெய்வாலயத்துல போனா, அழுதா, புலம்பினா, கண்ணீர் விட்டா. அவ கண்ணீரை கத்த நினைத்தாள், அவளை ஆச்சரியப்படுத்தினார். என் உள்ளம் மகிழ்ச்சியினால் புகுகிறது என்றார். பங்கைஞர் என் வாய் திறந்திருக்கும் என்று அவர் ஆச்சரியத்திலே பேசுகிறார். கொல்லுகிறோம், உயிர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறார். மக்களே, இந்த சங்கீதம் 118 23 வசனத்தின்படி
கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்கள், உங்க கண்கள், மற்றவங்க கண்ணு இல்ல, உங்க கண்ணுகள் ஆச்சரியப்படும் அற்புதங்கள் காத்திருக்கிறது. அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனை நம்புங்கள். ஏற்றவரிலே கர்த்தர் இந்த வேத வாக்கியத்தை, சத்தியத்தை உங்கள் சொந்த வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.